சொல்லுங்கண்ணா. வேற இன்னும் வேற ஊரை பத்தி ஆ இருக்கு. அதாவது இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கட்டுமே ம் அப்படின்னு தான் இதை எடுத்தேன். ம் இப்பயும் கூட நம்ம அடுத்து பார்க்க போறதுன்னா, நம்ம எல்லாரும் வாழ்றோம் பங்கஜம். ம் நம்ம எல்லாம் பூமிக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா. ஆனா பூமிக்கு அடியிலேயே ஒரு நகரம் இருக்கான் பங்கஜம். அதுல வாழ்ந்துட்டு இருக்காளாம் இன்னைக்கும். ஓ, இன்னைக்கும் இப்பயும் இருக்காளாமா? ஆமா. அதாவது ம் தெற்கு ஆஸ்திரேலியால ஊஃபர் பேடின்னு ஒரு ஊர் இருக்கா பங்கஜம். ஓ ஆ அது வந்து ம் பூமிக்கு அடியில தான் இருக்கான் அந்த ஊரு. ஓ, சூப்பர் சூப்பர். எப்படிண்ணா இப்ப மேலேயே வரமாட்டாளா? அவ வந்து ம் சுரங்கம் மாதிரி ஆ அப்ப உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கான், வீடு, ம் ஆபீஸ், ஓ, தேவாலயம், சர்ச்சஸ், சூப்பர்ண்ணா. வணிக வளாகங்கள், ஹோட்டல், தியேட்டர், ம் இது எல்லாமே பூமிக்கு அடியில இருக்கான் பங்கஜம். ஓ அது மட்டும் இல்ல, நம்ம மேல சிட்டிக்கு மேல நாம எப்படி இருக்கோமோ ஒரு நகர அமைப்பு, ம் பூமிக்கு அடியில அவன் வச்சிருக்கான். இப்பயும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ம் ஒரு ஊர் என்னன்னா நம்ம மேல என்ன ஃபெசிலிட்டி அனுபவிக்கிறோம், ஓ அதே மாதிரி ரொம்ப லக்ஸரியா ராயலா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருக்கானாம் கீழே. ஓ, எந்த ஊர்ண்ணா? என்ன ஊர் சொன்னீங்க? இது வந்து ம். தெற்கு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. ஓகே. ஊஃபர் பேடி அந்த ஊர் பேரு. ம் ம் அவன் வந்தது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஓ ஆமா. ம் அதாவது அந்த ஊர்ல வந்து இப்பயும் 1500 வீடுகள் இருக்கான் பங்கஜம். ஓ, சூப்பர். அந்த கீழே அந்த அண்டர் ஆமா, ஆபீசர்ஸ் தவிர. ஆமா, 1500 வீடு, 4000 பேருக்கு மேல வசிக்கிறா. ஓ, சூப்பர்ண்ணா. ஆ, அந்த உலகத்திலேயே வினோத நகரம்னு அந்த ஊருக்கு பேராம். ஓ, உலகத்திலேயே? ஆமா. உலகத்திலே இதுல ஆமா, வினோதமான நகரம் இது. டூரிஸ்ட் போயிருப்பாளே? ஆமா, நிறைய போயிட்டு இருக்காளாம். ஹாலிவுட் படங்கள்லாம் அங்க எடுக்கிறாளாம். வா. அங்கேயும் என்னன்னா ம் அது வந்து ஒரு பாலைவனம். ம் 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 ஓகே. பயங்கரமா வெயில் அடிச்சா 57 டிகிரிக்கு வரைக்கும் அடிக்குமா, 57 டிகிரி சென்டிகிரேடுக்கு அடிக்குமா. ஓ, அப்படி சுட்டு எரிச்சிரும் மக்களை. எரிச்சிரும். ம். அதே மாதிரி குளிர் அடிச்சாலும் பனியில உறைஞ்சிற மாதிரி குளிர் இருக்குமா. ஓ, ஓகே ஓகே ஓகே. ம், சூப்பர். ஆனா இவ வந்து ம். அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால ம் இவ வந்து ரொம்ப சேஃபா உணர்றாளாம். ம் வெயில் அடிக்கையில ம். இவாளுக்கு ஏசி கீழே தேவைப்படாதான். ஓ, அதே மாதிரி குளிர் அடிக்கையில ஹீட்டர் தேவைப்படாதான். ஏனா? அப்படி ஒரு கிளைமேட் உள்ள இருக்குமா. ஓ, சூப்பர் சூப்பர்ண்ணா, செம்மையா இருக்கு. அவ என்ன சொல்றான்னா, நீங்க என்னையா இங்க வந்து குளியில வந்து குடியிருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, ம். நீங்க ஒரு நாள் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த உலகத்துல எங்கேயும் போய் வாழ மாட்டீங்க, இங்க விட்டுட்டு போக மாட்டீங்கன்றாலாம். அப்ப நம்ம போயிடலாம்ண்ணா. போய் ஒரு டூரிஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம்ண்ணா ஆஸ்திரேலியா. ம். ஆஸ்திரேலியால போய் அங்க போய் ம் பங்கஜம் இல்லம் அப்படின்னு ஒரு வீடு கட்டிடலாமா பங்கஜம். ஆமாண்ணா ஆமாண்ணா, சூப்பரா இருக்குன்னு சொல்றேன் இல்லைன்னா போய் பாவம். ஆ, 20 அது நாள் கெஸ்டா தங்கிட்டு வந்துடலாம்ண்ணா நம்ம. போவோம் பங்கஜம். வாழ்க்கையில பகவான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம போவோம்னா போயிட போறோம். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா போகும் இந்த மாதிரி. அது எப்படின்னா ம். அங்க வந்து அவ வந்து அந்த மாணிக்க கல் அங்க இருந்திருக்கான், சுரங்கம் தோண்டி எடுத்துட்டு இருந்திருக்கா. ஓ, சூப்பர் சூப்பர்ண்ணா. அவ வந்து என்ன பண்ணிட்டானா, அங்க உள்ள மக்கள் எல்லாருமே சுரங்கம் முடிஞ்சு வேலை முடிஞ்சு போயெல்லாம் அது அப்படியே இருக்கும்ல, அங்க குடியேற ஆரம்பிச்சிட்டானா. ஓ ஆ சோ 1915ல தான் ம் இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி வீடுகளையும் பில்டிங் இதெல்லாம் கட்டுறதுக்கான இது பண்ணாலாம் உள்ள. ஓ ஓ, வைரம் எடுக்க போனவ அங்க இருக்கிற இடத்துல அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. settle ஆயிட்டா. ஓ ஓ. ஆனா என்ன பிரச்சனைன்னா அந்த ஊர்ல இருக்கவாளுக்கு ம் அவங்க பக்கத்துல எந்த ஊரும் கிடையாது. சூப்பர். இல்லண்ணா உள்ள விட மாட்டானா? யாரையும் உள்ள விட மாட்டான். வந்தா எல்லாத்தையும் கெடுத்துருவா. உள்ள பாலிடிக்ஸ் வந்துரும், அது எல்லாம் வந்து இது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் உள்ள விட மாட்டா. அது அவங்க ஆமா. டூரிஸ்ட விடுறாளா?
டூரிஸ்ட் எல்லாம் போறான், அதுதானே அவளுக்கு இன்கம். ஓ அதனால ஹாலிவுட் படம்லாம் இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேமஸ் படம், அந்த பேரை கூட நான் மறந்துட்டேன் கொஞ்சம். அந்த ஹாலிவுட் மூவி அங்கதான் எடுத்தாலாம். ஓ இப்ப எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிருச்சு. உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப அழகா இருக்கு, அந்த விஷுவலா அத போட்டிருக்கா. அவன் நீ கீழே அன்று உடனே நினைக்க மாட்டேன்னு வச்சுக்குவேன். அழகா இருக்கு. அவளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கா. நாங்க எங்களுக்கு நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்க மேல போய் இரு, வேற ஊர்ல இரு, நியூயார்க்ல போய் கூட லக்ஸரியா நான் எங்களை கொண்டு போய் வச்சா கூட நாங்க இருக்க மாட்டோம், இதான் எங்களுக்கு சொர்க்கம்ன்றாவா. ஆமா நான் கண்டிப்பா கண்டிப்பா. பின்ன பாருங்க எந்த விதம் இல்லாம அழகா ஒரு என்ன சொல்றது, ஒரு கீழே அதுவும் பூமிக்கு கீழே இருக்கானா எவ்வளவு நல்லா இருக்கும்னா, சூப்பரா இருக்கும்ல. அது அவங்களுக்கு தற்காப்புக்காக அந்த கிளைமேட்டும் அவங்களுக்கு அது மாதிரி இருக்காங்க. அதிக வெயில் அடிச்சா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்குதான், மேல பயங்கர குளிர் அடிச்சா அவங்களுக்கு மிதமான வெப்பத்தை உள்ள கொடுக்குதான். பாருங்கல்ல சூப்பர்ல. அப்ப அவங்க எப்படி இருக்கிறா, அப்ப அவங்க எப்படின்னா வெளியே வந்து கஷ்டப்பட போறா, ஏன்னா அவங்க வெளியே வரணும், ஜாலியா அவங்க என்ஜாய், நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம்னா அங்க போலாம்னா நம்ம கண்டிப்பா ஒரு நாள் நம்ம போயிடுவோம். ஆமா, வெக்கேஷன் லீவ் வந்தா அதுக்கு டிக்கெட் போட்டு போயிடுவோமா கொஞ்சம். ஆஸ்திரேலியா போயிட்டு அங்க இருந்து அந்த ஊருக்கு போயிடலாம்னா. ஆமா, நம்ம கூட கவிநிலவு வியூவர்ஸ் கூட ஆஸ்திரேலியால இருக்கான்னு கொஞ்சம். நான் மெல்பர்ன்ல இருக்கா. சூப்பர். அவளை பார்த்துட்டு அவளையும் கூட்டிட்டு கூட போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா ஆமா, நீங்க கூட அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு நம்ம பேசுறத கேப்பா அவ எப்பவுமே. ஆனா பர்டிகுலர் வேற போய் சொல்றேன், நீங்க போய் இத போய் பார்த்துட்டு வாங்க, நீங்க தான் ஆஸ்திரேலியால இருக்கே இல்லையா, போய் பாத்து. உங்களுக்கு பக்கம், நாங்களாம் எடுத்தேறி வரணும். ஆமா அவளுக்கு பக்கம். சூப்பர். அப்புறம் விஷயம், ஆண்களுக்கு மோப்ப சக்தி அதிகமா பெண்களுக்கு சொல்லுங்க. பெண்களுக்கா? இல்ல கண்டிப்பா கொஞ்சம் பெண்களுக்கு தான் மோப்ப சக்தி அதிகம். கரெக்ட். நான் சூப்பர். ஏன் தெரியுமா, ஒரு